பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு அன்பானவர்களே, 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் அதனுடைய 3வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்பதை மட்டும் சொல்லாமல் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அநேக இக்கட்டுகளின் மத்தியிலே, நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய், தப்புவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவரை துதிக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து நாம் துதிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பங்களை மட்டுமே வைக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலைகளில் மட்டுமே, தேவையான சூழ்நிலைகளில் மட்டுமே ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, அப்படி அல்ல. மாறாக எல்லா நேரங்களிலும் தேவனை துதிக்கிறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துகிறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 34ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பதாக. எனவே துதிக்கு பாத்திரரை துதிப்பதோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் தெரிவிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களோடு கூட துதிக்கு பாத்திரராகிய உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். எல்லா நெருக்கடியான எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்க உம்முடைய துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.